ஹலோ குட்டீஸ், வணக்கம். இன்றைக்கி இன்னொரு தெனாலிராமன் கதை. அதில் இந்த தெனாலிராமனுக்கு ஒரு தடவை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நல்லா படுத்த படுக்கையாக ஆயிட்டான். அவனை எந்தெந்த வைத்தியர்கிட்டயோ கூட்டி போய் பார்த்தோம், அவனுக்கு சரி பண்ணவே முடியல. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சரின்ட்டு போய் ராஜா கிட்டே போய் தெனாலிராமனோட மனைவி என்னோட கணவரை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது ராஜகுரு சொன்னார், இங்கே இவன் 101 அந்தணர்களுக்கு இப்படி சூடு போட்டதுனால தான் இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ராஜா அப்படின்னு சொன்னார். உடனே சரின்ட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னு ராஜாவும் கேட்டார். உடனே ராஜகுரு ஒரு வைத்தியம் இருக்குது. தெனாலிராமன் ஒரு புரோகிதர், தெனாலிராமனோட வீட்டுக்கு ஒரு புரோகிதரை அனுப்பி சில வேள்விகளும் சில பரிகாரங்களும் யாகங்களும் செஞ்சால் தெனாலிராமனுக்கு குணம் ஆகிடும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே சரி ராஜாவும் சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜா அதுக்கு அவங்க தட்சணை தரணும், தெனாலிராமன் தட்சணை தரணும் அப்படின்னு ராஜகுரு சொல்லிடுவார். சரி தர சொல்கிறேன், நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த புரோகிதரும் போய் என்ன பண்ணுவார், நான் தெனாலிராமனை குணப்படுத்திடுறேன், நீங்கள் எனக்கு என்ன தரீங்க அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு தெனாலிராமனோட மனைவி, எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு ராஜகலையாக ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரையை உங்களுக்கு நான் தரேன், தெனாலிராமனுக்கு குணம் ஆனவொடனே உங்களுக்கு தரேன், என்னோடய கணவரை குணப்படுத்தி தாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த குதிரையை பார்த்து இந்த புரோகிதர் மலைச்சி போயிட்டான். இவ்வளோ அழகான குதிரையா, ஆஹா இதை விற்ற நிறைய பணம் கிடைக்கும், நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்ச வேள்வி யாகம் பரிகாரம் அது மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சு பண்ணின உடனே தெனாலிராமன் டக்குன்னு எந்திரிச்சு உக்காந்துட்டான். அவனுக்கு எப்படி நல்லாச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி அவன் உடம்பு சரியாயிடுச்சு. சரியானோடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, ஒரு வாரம் கழித்து அந்த புரோகிதர் வீட்டுக்கு எனக்கு குதிரை தரேன்னு சொன்னீங்கல்ல, குதிரை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே சரி தெனாலிராமன் என்ன செய்யறதுன்னு யோசித்தான். உடனே அவன் வீட்டில் இருக்கிற ஒரு பூனைக்குட்டியையும் பிடிச்சிக்கிட்டான். பூனைக்குட்டியும் அந்த குதிரையும் கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனான். சந்தைக்கு போய் இந்த பூனையோட விலை 2000 பொன். இந்த பூனை வாங்கினீங்கன்னா இந்த குதிரை ஒரு பொன் நான் ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு பொண்ணுக்கு குதிரையா, ஆஹா 2000 பொன் கொடுத்து பூனை வாங்கினாக்கா ஒரு பவுன் தானே, ஒரு பொன் தானே, நம்ம வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே இந்த தெனாலிராமன் 2000 பொண்ணையும் அவன் வச்சுட்டு அந்த ஒரே ஒரு பொண்ணு குதிரைக்கான காசை புரோகிதர்கிட்ட கொடுத்த உடனே புரோகிதர் உடனே கோவம் நான் ராஜா கிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு போய் ராஜா கிட்டே போய் இந்த குதிரை எனக்கு தரேன்னு சொன்னாங்க. விற்று தர சொல்லி நான் கேட்டதுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் விற்று கொடுத்தான், ஒரு பொண்ணு தான் எனக்கு தந்தான் தெனாலிராமன் அப்படின்னோடனே ராஜா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டவுடனே இல்லைங்க ராஜா, நான் பூனைக்கு தான் 2000 பொன் நான் விலை சொன்னேன், குதிரைக்கு நான் ஒரு பொன் தான் விலை சொன்னேன், அதனால குதிரையோட காசு தானே நான் தர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் சரி குதிரைக்கான விலையை அவன் ஒரு பொண்ணுக்கு தான் விற்றுருக்கான், குதிரைக்கான விலையை தான் அவன் தர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணை மட்டும் வாங்கிக்க சொல்லி அந்த புரோகிதர்கிட்ட சொல்லிட்டாரு. தெனாலிராமனும் அந்த வீணாக போகாத அந்த குதிரையோட காசை வச்சு 2000 பொண்ணை வச்சு நிம்மதியாக நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அவனோட புத்திசாலித்தனம் தானே.